உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படியாவது எனக்கு ஒரு ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடு. எங்க கம்பெனில வேலை வாங்கி தரது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. புதுசா வேலைக்கு சேர்றவங்க குறைஞ்சது 5 வருஷமாவது இங்க வேலை பார்க்கணும்னு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதுக்கு சம்மதிச்சாதான் வேலை கிடைக்கும். இங்க இருந்து நான் எஸ்கேப் ஆனா போதும். 5 வருஷம் என்ன, 10 வருஷத்துக்கு கூட நான் ரெடி. எப்படியாவது எனக்கு வேலை கிடைச்சா போதும். நீ ரொம்ப எமோஷனலா பேசுற. இப்பதான் உனக்கு கல்யாணமே ஆயிருக்கு. உன் வீட்ல இதுக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியல. உன் ஹஸ்பண்டும் இதுக்கு சம்மதிப்பாரா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு இங்க இருந்து விடுதலை கிடைச்சா போதும். இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரணும்னா அந்த மகேஷ் நேர்ல வந்து ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். அப்பதான் ரேவதி ராஜா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நம்புவான். அவனோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவான். இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உடனே அதை செய்யணும். இங்க பாரு, மரியாதையா மகேஷ் என்கிட்ட ஒப்படைச்சிரு. இல்லனா இன்னும் உனக்கு டார்ச்சர் அதிகமாயிட்டே இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், மகேஷை நான் கடத்தல. அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. முட்டாள்தனமா என்ன சந்தேகப்பட்டு இருக்காத. இல்ல, நான் நம்ப மாட்டேன். மகேஷ் காணாம போனா அதனால பயனடையறது நீ ஒருத்த மட்டும்தான். இப்ப பார், அவன் கல்யாணம் படிக்க வேண்டிய பொண்ண நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சகல வசதியோட ஜாலியா இருக்க. அப்போ நீ தானே அவனை கடத்தி இருக்கணும். சுயநலத்துக்காக எதை வேணா செய்யற உன்ன மாதிரி கேவலமான ஜென்மங்க தான் இப்படி எல்லாம் யோசிக்கும். நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நான் ரேவதி அடையணும்னு நினைச்சது கூட இல்ல. நான் அவளை கல்யாணம் பண்ணது சூழ்நிலைக்காக மட்டும்தான். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உன்கிட்ட எல்லாம் என்ன நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் ரொம்ப கண்ட்ரோல்டா பொறுமையா இருக்கேன். இதுக்கு மேல அவளுக்கு எதனா செய்யணும்னு நினைச்ச இப்ப நீ பாக்குற ஆளா நான் இருக்க மாட்டேன். ஓ, அவ்வளோ பெரிய கோவக்காரனா நீ? அதேதான் நானும் சொல்றேன். இங்க பார், என் மகேஷ் மட்டும் எனக்கு கிடைக்கலனா இந்த மாயாவோட இன்னொரு பக்கத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். அது ரொம்ப கொடூரமானதா இருக்கும். நான் நல்லதுதான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ குடியை கெடுக்கணும், மத்தவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறேன். ஓ, நான் கேட்டவ நீ நல்லவனாக்கும். இங்க பாரு, இதுக்கு மேல ரேவதிக்கு மனசாலியோ உடம்பாலியோ சின்ன தொந்தரவு வந்துச்சுன்னா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. உங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். அப்ப நீங்க விசாக்கு அப்ளை பண்ண முடியாது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், கல்யாணம் ஆனவங்க அவங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை விசா அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணாதான் உங்களுக்கு விசா கிடைக்கும். ஒர்க் பர்மிட் விசாக்கு கண்டிப்பா மேரேஜ் சர்டிபிகேட் கேட்பாங்க. அதனால மேரேஜ் ரெஜிஸ்டர் சர்டிபிகேட் ரொம்ப அவசியம். சரிங்க சார், நான் மேரேஜ் சர்டிபிகேட்டோட உங்களை வந்து பாக்குறேன். மேடம், இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை எப்படி கட்டி போட்டிருக்க போறீங்க? அதான் உங்க பொண்ணு கல்யாணம் நீங்க நினைச்சபடி நடந்துருச்சுல்ல. என்னை வெளியே விட்டுடலாம்ல. ப்ளீஸ், என்னால இங்க இருக்க முடியல மேடம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நீ செஞ்ச துரோகத்தை என்னால இன்னும் மறக்கவே முடியல. என் ஃப்ரெண்டு மல்லிகா மட்டும் உன்னை பத்தின உண்மையை சொல்லாம இருந்திருந்தா என் பொண்ணு வாழ்க்கைய நீ நாசமாக்கிருப்பல்ல. உனக்கெல்லாம் இந்த தண்டனையே கம்மிதான்டா. நான் உன்னை உயிரோட விட்டுருக்கேன்னு நீ சந்தோஷப்படு. மேடம், அதான் உங்க பொண்ணுக்கு தப்பா எதுவும் நடக்கல மேடம். என்னை விட்டுருங்க மேடம். மேடம், நான் எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிட்டுறேன் மேடம். உனக்கு விடுதலை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம், சந்தோஷம். அவசரப்படாத, இப்போ இல்ல, இன்னும் 1 வாரம் கழிச்சுதான் உனக்கு விடுதலை. ஐயோ, இன்னும் 1 வாரமா? மேடம், ஏன் மேடம் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஐயோ மேடம், என்னை இப்பவே விட்டுருங்க மேடம். ஏய், என் பொண்ணுக்கு இன்னும் 1 வாரத்துல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அப்போ நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என் பொண்ணு கிட்ட உனக்கும் உன் அண்ணிக்கும் இருக்கிற அந்த அசிங்கமான உறவை பத்தி நீ சொல்லணும். நீ நல்லவன் உத்தமன்னு நினைச்சிட்டு இருக்கால என் பொண்ணு, அவளுக்கு உன்னை பத்தி முழுசா தெரியணும். மேடம்,
அந்த ஃபங்க்ஷனுக்கு வரவங்களும் நீ எவ்ளோ பெரிய அயோக்கியன்னு புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நீ இங்க தாண்டா இருந்தாகணும், வேற வழி இல்ல. மேடம் கண்டிப்பா ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்புறமாச்சு என்ன விட்டுருவீங்கல்ல? இல்ல உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது செஞ்சிடுவீங்களா? என்ன கொன்னுடுவேன்னு பயப்படுறியா? உன்னெல்லாம் கொல்றதா இருந்தா நான் எப்போ கொண்டு இருப்பேன். இவ்ளோ நாள்லாம் உன்னை விட்டு வச்சிருக்க மாட்டேன். என் பொண்ணு கிட்ட உண்மையை சொல்லிட்டு கண் காணாத இடத்துக்கு ஓடி போயிடு. நான் உனக்கு உயிர் பிச்சை தரேன். சரிங்க மேடம், கண்டிப்பா சொல்றேன். ஏய் மேடம், இவனை இன்னும் ஒரு வாரத்துக்கு பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். அது ரொம்ப முக்கியம். மேடம் ஓகே மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், முடியல மேடம், ப்ளீஸ் மேடம், என்ன விட்டுருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஏய் இவன் வாய் மூடு. மேடம் வேணாம் மேடம், மேடம் நாங்க மேடம், பாத்துக்கிறோம். ஏய் கத்தாத. தம்பி, நீங்க கொஞ்சம் ஊர் வரைக்கும் வர முடியுமா? ஏன் என்னாச்சு? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. இங்க பஞ்சாயத்துல பாட்டியை நிக்க வச்சு ஆளாளுக்கு கேள்வி கேக்குறாங்க. பஞ்சாயத்தா? பாட்டி என்ன பண்ணாங்க? அவங்கள எதுக்கு பஞ்சாயத்துல நிக்க வச்சிருக்காங்க? தம்பி, இங்க அந்த விரும்ப பஞ்சாயத்தை கூட்டி இருக்கான். பாட்டி கிட்ட உங்க பையன் எப்போ வருவான், அவனை கூட்டிட்டு வரதா போன உங்க பேரங்கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. இப்படியே போனா கோவில் கும்பாபிஷேகம் எப்ப நடக்கிறது? அப்படி நடக்காம போனா சாமி குத்தத்துக்கு ஆளாகி ஊரே நாசமா போயிடுன்னு ஊர் ஜனங்களை தூண்டி விட்டுட்டு இருக்கான். ஊர் ஜனங்களும் அவன் பக்கம் தான் நிக்கிறாங்க. பாட்டியால எதுவும் பேச முடியாம அப்படியே அவமானத்துல கூனி குறுகி நிக்கிறாங்க. தம்பி நீங்க வாங்க தம்பி, அப்பத்தான் ஊர்வாயை அடக்க முடியும், பாட்டியையும் சமாதானப்படுத்த முடியும். தம்பி, பாட்டி மனசுடைஞ்சு போயிருக்காங்க தம்பி. நீங்க வந்தா தான் அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். சரிங்க, நான் வரேன். பாட்டியை தைரியமா இருக்க சொல்லுங்க. சரி தம்பி. 25 வருஷமா இந்த ஊருக்கு வராத என் மாமாவை எவ்வளவு தடை வந்தாலும் சரி இந்த ஊருக்கு நான் அவரை கூட்டு வருவேன். இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும், இது சத்தியம். தம்பி, சாமி மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க, அதுபடி நடந்துக்கிறீங்களான்னு பாப்போம். இந்த சத்தியம் நான் உங்க எல்லாருக்காகவும் செஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த வாக்கு என் மனசாட்சிக்கு செஞ்ச சத்தியம். அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். பார்க்கலாம் நீங்க சொல்றது நடக்குதான்ட்டு. வெறுமா தம்பிதான் அவர் மாமாவை கூட்டு வரேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன பேசிக்கிட்டு பஞ்சாயத்தை கலைங்க வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.